கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான காலை நேரத்திலேயும் தினமும் காலை ஒரு நிமிட தேவ செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தமானது என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? பரலோக ராஜ்யம் தனக்கு உள்ளதில் எல்லாவற்றை பார்க்கிலும் பரலோக ராஜ்யமே பெரிது என்று நினைக்கிறவர்களுக்கு சொந்தமானது. விலையேற பெற்ற முத்தை ஒருவன் கண்டு தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று அந்த முத்து இருக்கிற நிலத்தை பற்றி கொண்டான். அதுபோலதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றை விட பரலோக ராஜ்யம்தான் பெரிது, சிறந்தது என்று நினைப்பீர்களானால், அதை வாஞ்சிப்பீர்களானால், அது உங்களுக்கு சொந்தமாகும். இந்த வார்த்தையின்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.